வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வேலை சுமை காரணமாக வீடியோ போட ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எல்லாரும் என்னை மன்னிக்கவும். இது போன்ற தவறு இனிமேல் நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நாம் அன்றாடம் பார்க்கிற மனிதர்களில் கிட்டத்தட்ட 85% பேர் போல இந்த உலகம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் அந்த மனிதர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பல நிகழ்ச்சிகள் நியாயத்திற்கு எதிராக நடந்திருக்கும். அதன் விளைவாக இந்த உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா அப்படின்னு அந்த மனிதர்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த உலகமும் அப்படி போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த உலகம் முழுசா கெட்டு போகல, மனிதநேயம் முழுசா செத்து போகல அப்படிங்கிறதுக்கு சாட்சியா ஒரு மிக சுவாரஸ்யமான நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சென்னை வண்ணாரப்பேட்டை பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கு. அங்க நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது நடந்த சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். என்னடா இவன் எப்பவோ அவன் படிச்சும் போது நடந்திருக்கு போல, அதை இப்போ வந்து வீடியோவுக்காக போடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்ததே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் அன்னைக்கு நிகழ ஆரம்பிக்கிற அந்த நேரத்தெல்லாம் இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சம்பவம் அன்னையோட நின்று போயிடல. அது பல வருடங்களா தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. எனக்கு இது தெரியவே தெரியல. சில நாட்களுக்கு முன்பு என் நண்பன் ஒருத்தர் நான் சந்திச்சேன். அப்பதான் அந்த சம்பவத்தினோட கிளைமேக்ஸே நடக்குது. அன்னைக்கு தராத ஆச்சரியத்தை அந்த சம்பவத்தினோட கிளைமேக்ஸ் நமக்கு பயங்கரமான ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சி தன்மையும் கொடுத்தது. அப்பதான் இந்த சம்பவம் நம்ம கவனிக்கத்தக்க, நம்ம வீடியோவா பதிவிட தகுதியான ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. அதனால தான் இப்போ அந்த சம்பவத்தை நான் எடுத்து இங்கே நான் பதிவிடுறேன். சரி, வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ நான் மிஷினிஸ்ட் ட்ரேடு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஏ செக்ஷன், பி செக்ஷன் உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்னு உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் 7 மணிக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 10 மணிக்கு வந்தால் செகண்ட் ஷிஃப்ட். அதே போல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரவங்கெல்லாம் ஏ செக்ஷன், செகண்ட் ஷிஃப்ட் வரவங்கெல்லாம் பி செக்ஷன். அதில் நான் படித்தது ஏ செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். அந்த ஐடிஐயில் உள்ள மற்ற ட்ரேடுகள்லாம் ஓரளவு பெண் மாணவிகளை பார்க்கலாம். ஆனால் நான் படித்த மெஷினிஸ்ட் ட்ரேடில் 2 பெண்கள். பொதுவாக அந்த ட்ரேடில் பெண்கள்லாம் வந்து சேர்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு 2 பெண்கள் சேர்ந்துருந்தாங்க. அவங்க படித்தது செகண்ட் ஷிஃப்ட், பி செக்ஷன். இந்த மெஷினிஸ்ட் ட்ரேடு முடித்த பிறகு அந்த 2 பெண்களுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு தெரியல. என்ன நம்பிக்கையில் வந்து இந்த ட்ரேடில் சேர்ந்தாங்களோ தெரியல. ஒருவேளை அவங்க எடுத்த மார்க்குக்கு இந்த ட்ரேடு தான் கிடைச்சதோ என்னவோ. அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணோட பெயர் தான் கலைவாணி. அவங்க இந்த ட்ரேடில் சேர்ந்து ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க போல. இருந்தாலும் அவங்களுடைய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண விடாம அவங்க பாட்டி தான் படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் கூட பிறந்த வேற ஆணோ பெண்ணோ எந்த ஒரு சகோதரன் சகோதரிகளும் கிடையாது. கலைவாணிக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு உறவு எல்லாமே அவங்க பாட்டி மட்டும்தான். அவங்க பாட்டி ஒரு சின்னதா ஒரு இட்லி கடை, அதாவது பிளாட்ஃபார்ம்ல இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு தன்னுடைய பேத்தி கலைவாணியை படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண விடாம படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. நான் படிச்ச இந்த மிஷினிஸ்ட் ட்ரேட்ல ஏ செக்ஷன், பி செக்ஷன் சேர்த்து மொத்தம் 42 மாணவர்கள். அதாவது ஏ செக்ஷன்ல 21, பி செக்ஷன்ல 21. அந்த பி செக்ஷன்ல 21 பேர்ல தான் அந்த 2 பெண்களும். அந்த 2 பெண்கள்ல கலைவாணிக்கு அடுத்து சித்ரா அப்படிங்கிற இன்னொரு பெண் இருக்கிறாங்க. இதுல கலைவாணி எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா பழகுவாங்க. ஆனா சித்ரா அப்படிங்கிற பேர் கொண்ட இன்னொரு பெண் எல்லாருக்கிட்டையும் சகஜமாலாம் பழக மாட்டாங்க. அப்படி இருக்கிறதா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு நினைப்பு. அது மட்டும் இல்லாம அந்த பி செக்ஷன்ல அந்த 2 பெண்களையும் தவிர்த்து மீதி உள்ள 19 ஆண்கள்ல 7 பசங்க இந்த கலைவாணிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கலைவாணி தன்னுடைய பெஸ்டான 7 ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க சகஜமா பழகினாலும் ஒழுக்கத்திலையும் நடத்திலையும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அந்த 7 பேர் கொண்ட குழுவில் தான் மேக்சிமம் கலைவாணியை அடிக்கடி பார்க்க முடியும். அந்த 7 பசங்களும் கலைவாணி கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் டீசெண்டாகவும் பழகுவாங்க. அவங்கள நல்ல விதமான கண்ணோட்டத்தில் பார்க்குற யாரும் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவங்க தான் தவறா நினைப்பாங்க. அதுல சித்ரா அப்படிங்கிற இன்னொரு அந்த மாணவி தான் எப்பயுமே கலைவாணியை தப்பாவே நினைப்பாங்க. சொல்ல போனா கலைவாணி ஒரு தப்பான பெண், அவங்களுடைய கேரக்டர் நடத்தியோ சரியில்லை அப்படின்னு தான் சித்ரா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது கலைவாணிக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. அவங்க மனசாட்சிக்கு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மள்ட்ட நடக்கிறாங்க அப்படிங்கிறது கலைவாணிக்கு நல்லா தெரியும். அதனால கலைவாணி எதை பற்றி யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் தியரி கிளாஸ் 3 மணி நேரம் மட்டும்தான், மீதி எல்லாமே பிராக்டிக்கல் கிளாஸ் தான். நாங்கள் படிக்கிறது அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அல்லவா, அதனால பிராக்டிக்கல் கிளாஸில் பிராக்டிக்கலுக்கு தேவையான சில மிஷின் மெட்டீரியலை எக்யூப்மெண்ட்ஸை நாம சொந்த காசில் போட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா நாம படித்தது அரசு தொழிற்பயிற்சி நிலையம். அங்கே எல்லா பொருளும் எல்லா நேரமும் கிடைக்காது. இந்த மாதிரி
பிராக்டிகலுக்கு நாம அடிக்கடி இந்த செலவு பண்ண வேண்டியிருக்கும். பேரண்ட்ஸை இழந்து பாட்டியோடைய சப்போர்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கலைவாணிக்கு அடிக்கடி அந்த மெட்டீரியல்ஸ் வாங்க பணம் இருக்காது. அப்போ அந்த 7 ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த மெட்டீரியல் வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் கலைவாணிக்கு வேற எந்த உதவி தேவைப்பட்டாலும் அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆரம்பத்தில் இந்த உதவியை கலைவாணி மறுத்து தான் இருக்காங்க. ஆனா அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் விடவே இல்லை. அவங்களுடைய அன்பான வேண்டுகோளா கலைவாணியை சம்மதிக்க வச்சு தொடர்ந்து கலைவாணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. கலைவாணிக்கு தன்னுடைய 7 நண்பர்கள் மீதும் அபார நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னா, தனக்கு அவங்க உதவி செய்யறதுனால ஏதாவது தப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. தன்னை பத்தி இழிவாவும் தன்னை ஒரு சுமையா அவங்க நினைக்க மாட்டாங்க. கலைவாணிக்கு அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. கலைவாணியோடைய படிப்பு விஷயத்திலும் சரி, பர்சனலாவும் அவங்களுக்கு எந்த பொருளாதார உதவி ஏற்பட்டாலும் அந்த 7 ஆண் நண்பர்களும் உண்மையான நட்போட போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க. அந்த 7 பேருமே தங்களுடைய ஃபேமிலியில யாருக்காவது எந்த ஒரு கஷ்டம்னா எப்படி மனசளவுல உண்மையான பாசத்தோட பதறுவாங்களோ அதே மாதிரிதான் கலைவாணிக்கு ஒரு கஷ்டம்னாக்க இந்த 7 பேரும் மனசளவுல ரொம்ப பதறுவாங்க. இந்த கலைவாணிக்கு ஏற்பட்ட கஷ்டத்துல இருந்து ரொம்ப போராடியாவது வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதனால கலைவாணி தன்னுடைய 7 நண்பர்களை நினைச்சு மனசளவுல நெகிழ்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்கள தாங்கி பிடிக்கிற ஒரு அன்பான உண்மையான தூய்மையான 7 நண்பர்களை கொடுத்ததுக்கு ஆண்டவனுக்கு கலைவாணி நன்றி சொல்லிட்டு வருவாங்க. பாட்டினோட இட்லி கடையில வர வருமானத்தை வச்சு அவங்களுடைய வீட்டு செலவு வேணா சமாளிக்க முடியுது, படிப்பு செலவை சமாளிக்க முடியல. அந்த டயத்திலாம் கலைவாணிக்கு அவங்களோட 7 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு வருவாங்க. கலைவாணியோட வாழ்க்கையில விதி தன்னுடைய விளையாட்டை மெல்ல மெல்ல ஆரம்பிக்குது. ஆமா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சினிமா வில்லன் போல கலைவாணியோட வாழ்க்கையில புகுந்து புயலை கிளப்புது. காதல் வேணுமா, 7 நண்பர்கள்ட்ட இருந்து கிடைக்கிற நட்புகள் வேணுமா அப்படிங்கிற ஒரு சிக்கலான இடத்துல கொண்டு கலைவாணியை நிறுத்தி வைத்திடுது அந்த வில்லன் போல் வந்த காதல். கலைவாணி அதை எப்படி சமாளிச்சு மீண்டு வர்றாங்க அப்படிங்கறத இந்த கதையினுடைய தொடர்ச்சியான அடுத்த பாகத்துல கண்டிப்பா சொல்றேன். அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல்ல இணைஞ்சிருங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. என்னோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.